எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேனே! 2 நாள்ல செம்ம டயர்ட் ஆயிட்டேன். 2 நாளா வெயில்ல சப்பாத்தி களி பழம் பறிக்க போறேங்களா, செம்ம டயர்ட் ஆயிருது. தலை வேற பயங்கரமா வலிக்குது. கொஞ்சம் தூரமா போற இடத்துக்குலாம் வந்து யாரையாவது கூட்டிட்டு போனா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க வீட்டுக்கார் ஃப்ரீயா இருக்கனால அவர கூட்டிட்டு போயிட்டேன். அப்புறம் கோழி பண்ணையில வந்து சிக்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாதியிலேயே வந்து சப்பாத்தி களி பழம் பறிக்கிறத விட்டுட்டு குடுகுடுன்னு ஓடி வந்தாச்சு. அப்புறம் வீட்ல போய் ஒரு குளியல போட்டு வந்து இந்த மாரி பேப்பர் விரிக்கணும். பேப்பர் விரிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உடம்பும் டயர்டு, மனசும் டயர்டு. ஆனாலும் வேலை செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி பேப்பர் எல்லாம் விரிச்சுட்டு, திரும்ப வீட்டுக்கு போய் சாப்பிடலான்ட்டு கிளம்பி போயிட்டோம். ஏன்னா 6 வரக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொன்னனால, நான் ஒரு ஐடியா சொன்னேன். சரி இன்னைக்கு புரோட்டா வாங்கிக்கலாமா அப்படின்னு. அதுக்கப்புறம் புரோட்டா சாப்பிட்றக்கு வீட்லயே சாப்பிட்டு போலாம். அது வயிறுக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு, வீட்டுக்கு போயி சாப்பாடு வச்சு விட்டு, பாலெல்லாம் காய வச்சு, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு, சரி பண்ணைக்கு கிளம்பலான்னு நினைக்கும்போது, 6 வந்து காலையில தான் வரும் அப்படின்ட்டாங்க. அதனால வீட்லயே தூங்கி எந்திரிச்சு காலையில அறக்க பறக்க பண்ணைக்கு ஓடி கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. தூக்கத்திலேயே எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி எப்படியே வந்து அந்தந்த இடத்துல வந்து செட்டில் பண்ணியாச்சு. இந்த டைம் வந்து கறிப்பானை போடல. ஏன்னா காலையில தான் கோழி குஞ்சு வந்துச்சு அப்படின்றனால, குளிர் வந்து அவ்வளவா இல்ல. அதனால பல்ப் மட்டும் போட்டு விட்டுட்டோம். இந்த மாரி குண்டு பல்பு. குண்டு பல்ப் போட்டோம்னா கொஞ்சம் ஹீட் நல்லா கிடைக்கும். பண்ணையில வந்து சுத்தமா டவர் இருக்காது. இன்னைக்கு காலையில உட்காந்துருக்கும்போது, சரி எல்லா மெசேஜுக்கும் வந்து நம்ம ரிப்ளை குடுத்துருவோம். நெறைய மெசேஜுக்கு ரிப்ளை குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ரிப்ளை குடுத்துட்டேன். அங்க டவர் இல்லாதனால நான் ஊருக்குள்ள வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் டக்கு டக்குன்னு மெசேஜ் போயிருச்சு.